காலை சூரியன் உதிக்கும்போது பழைய கடிகார கோபுரம் அருகே சிறிய ஆரஞ்சு பூனை மிசோ உட்கார்ந்திருந்தது. பெரிய கடிகார ஊசிகள் நகர்வதை அவன் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். மாலையில் நீல ஒளி மின்மினி பூச்சி ஒன்றை பார்த்த மிசோ சந்தோஷமாக அதை துரத்தி ஜொபிய தெருக்களில் ஓடினான். அப்போது கடிகார கோபுரத்தின் கதவு மெதுவாக திறந்தது. மிசோ தைரியமாக உள்ளே நுழைந்தான். இருட்டுக்குள் தூசி படிந்த சக்கரங்களுக்கு நடுவே நீல ஒளி வீசும் ஒரு சிறிய பாக்கெட் கடிகாரத்தை அவன் கண்டுபிடித்தான். அதை தொட்டவுடன் நேரமே நின்றுவிட்டது. தூசி, பறவைகள் எல்லாம் உறைந்து போனது. மிசோ மீண்டும் அதை தட்டினான். உலகம் சின்ன சின்ன தாவல்கள் போல நகர்ந்தது. நேரம் நின்றபோது மிசோ சிரித்துக்கொண்டே ஒரு மீனை எடுத்தான். விழப்போன கண்ணாடி குடுவையையும் பாதுகாப்பாக வைத்தான். பிறகு நின்ற சூரிய அஸ்தமனத்தில் கூரையின் மேல் தூங்கினான். முழு நகரத்தையும் சாகசமாக ஓடி பார்த்தான். ஆனால் கடிகாரத்தின் ஒளி மங்க ஆரம்பித்ததும் மிசோ கவலைப்பட்டான். உடனே கோபுர படிக்கட்டுகளில் ஏறி மேலே சூரியோதயத்தை பார்த்தான். அவன் அந்த மாய கடிகாரத்தை அதன் இடத்திலே திருப்பி வைத்தான். அப்போது பெரிய ஒளி வெடித்து நேரம் மீண்டும் ஓடத் தொடங்கியது. நகரம் உயிர் பெற்றது. பறவைகள் பறந்தன. மக்கள் சிரித்தார்கள். காலை வெயிலில் மிசோ மகிழ்ச்சியாக நீட்டிக்கொண்டான். கடிகார கோபுரம் இனிமையாத டிக் டிக் என்று ஓடியது. மக்கள் மிசோவை அன்புடன் பார்த்தார்கள். கடைசியில் ஜன்னல் அருகே மிசோ சுருண்டு தூங்கினான். அவன் மேல் ஒரு சிறிய நீல ஒளி மினுங்கியது. மாயம் இன்னும் முடிவடையவில்லை என்பது போல்.